ஓம் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுறேன். இந்த பதிவுல பித்திரு தோஷம் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் இந்த ஜாதகர் அந்த தோஷத்தை எப்படி நிவர்த்தி செய்யலாம்? பித்திரு தோஷம் இருக்கிறதுனால இந்த ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உடனே கிடைக்காது, தடையாகி கொண்டே இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய தந்தையை குறிக்கும். அதே சமயத்துல பித்திரு ஸ்தானத்தையும் குறிக்கும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா அது பாக்கிய ஸ்தானமாக வேலை செய்யும். அந்த ஸ்தானமே கெட்டு போச்சு அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஜென்மத்தில் நீங்கள் என்ன என்ன பாக்கியங்களை அடையணும் அப்படிங்கிறதுக்காக பிறந்திருக்கிறீங்களோ இது அனைத்துமே உங்களுக்கு தோஷமாகவும் பிரச்சனையாகவும் கொடுத்து உங்க கையில இருந்து கொடுத்து அப்புறம் புடுங்கி இப்படி ஏதோ ஒரு சூழல்ல நீங்க ஏண்டா பிறந்தோம் நினைக்கிற அளவுக்கு அது தோஷத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். அப்போ இந்த மாதிரி உங்க அமைப்பு உங்க ஜாதகத்துல இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்கள் எப்படி நிவர்த்தி செய்யலாம்? நிவர்த்தி செய்யறதுக்குண்டான பரிகாரங்கள் என்ன? வாழ்வியல் பரிகாரங்களா சொல்றேன், சரிங்களா? நீங்க கரெக்டா செஞ்சுட்டு வந்துட்டே இருங்க. வாழ்க்கையில இந்த பித்திரு தோஷம் அப்படிங்கிறது படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். குறைய ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நீங்கள் ஆசைப்பட்ட அனைத்துமே உங்களை தேடி வர ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த பரிகாரம் அப்படிங்கிறது இதுக்கு முன்னால இதுவரை இனி உள்ள காலங்களில் யாராவது சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா எனக்கு உணர்த்தினதே என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம்தான். இந்த தோஷத்தை நீங்க சரியா நிவர்த்தி பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் நீங்க ஈஸியா செஞ்சுட்டு வந்துகிட்டே இருக்கலாம். ஏன்னா 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம். அந்த ஸ்தானம் உங்களுக்கு பித்திருஸ்தானம் கெட்டு போச்சு அப்படிங்கிற பட்சத்திலேயே நீங்கள் பிறந்த உடனே கொஞ்ச காலத்துல தந்தையை இழக்கிறதுக்கு உண்டான சூழலை உருவாக்கும். நீங்க சின்ன குழந்தையா இருக்கிறீங்க அப்படிங்கிறக்கா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில ஊர் வழக்கப்படி உங்களுக்கு தந்தைக்கு செய்யக்கூடிய அந்த ஈம கடன் இருக்குல்ல, கடைசி கடன், முட்டை போடுறது, கொள்ளி வைக்கிறது, இந்த மாதிரி சமாச்சாரம் இருக்குல்ல, இதை செய்யறதுக்கு உண்டான சூழல்ல இல்லாத அளவுக்கு நீங்க குழந்தையா இருந்திருப்பீங்க. அல்லது நீங்க வேலை நிமித்தமாக எங்கேயாவது மாறி போய் உடனே செய்ய முடியாத அமைப்புல நீங்க சிக்கிருப்பீங்க. இதனால நீங்கள் செய்ய முடியாத அளவுக்கு அந்த தோஷங்களை உங்களை விலக்கி வைக்கும். இது பித்திரு தோஷம். யார் ஒருவர் தன்னுடைய தாய் தந்தைக்கு செய்யக்கூடிய கடைசி கடன் என்று சொல்லக்கூடிய கர்ம கடனை சரியா செய்யறாங்களோ அவங்க வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா தாய் தகப்பன் உங்களுக்கு எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சு கொடுத்துட்டு போயிருந்தாலும் சரி, கடைசி அவங்க கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மகனே நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கிறேன், நீ எனக்கு இந்த முட்டை போட்டு என்னோட கடைசி இறுதி சம்பந்தப்பட்ட விஷயத்த கரெக்டா முடிச்சு கொடுத்துறப்பான்னு தான் கேட்பாங்க. கடன்ல உங்களை விட்டுட்டு போனாலும், கடன்ல விட்டுட்டு போறேன், இதுக்காக எங்களை நீ அனாதையா விட்டுறாதப்பா, இந்த ஜென்மத்துல எங்களால உனக்கு நிறைய சாதிச்சு வைக்கணும்னு ஆசை இருந்தது, கால சூழல் சரியில்லை, என்னால செய்ய முடியல, அதுக்காக இந்த தாய் தந்தையை நீங்க அனாதையா விட்டுறாதுங்க, கடைசியா செய்யக்கூடிய அந்த கொல்லி வச்சு அந்த முட்டை போடுற அந்த கர்மா மட்டும் கரெக்டா கழிச்சு விட்டுறியான்னு கேட்பாங்கல்ல, இதுதான் தாய் தந்தைக்கு நம்ம கடைசியா செய்யக்கூடிய விஷயம். வாழ்க்கையிலே வாழ்நாளிலே செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இந்த விஷயம்தான். ஆனா இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேருக்கு சூரியன் சந்திரன் 4ஆம் இடம் 9ஆம் இடம் கெட்டு போய் இருக்கும்போது தந்தைக்கு இவங்களுக்கும் சண்டை அடிப்படை சண்டை போட்டு உங்களுக்குள்ளே மனக்கசப்பாகி, நீ செத்தா உன் மூஞ்சில நான் முடிக்க மாட்டேன், நான் செத்தா என் மூஞ்சில முடிக்க மாட்டேன், எப்படி இவங்களுக்குள்ளே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பேசி சண்டை போட்டு தாய் பிள்ளைகள் எல்லாம் பிரிஞ்சு இருப்பாங்க. ஒரு காலகட்டத்துல தாய் தந்தை இறக்கக்கூடிய சூழல் வந்துட்டால் கூட இவங்க போய் அந்த கடைசி கடன் என்று சொல்லக்கூடிய அந்த கொல்லி வச்சு அந்த ஈம கடனை செய்யாம விட்டுருவாங்க. இதன் விளைவு உங்கள் வம்சத்தையே வேற இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க செய்யாம விட்டதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். அவ்வளவு சொத்து வச்சிருந்தாங்க, எனக்கு தெரியல, என் தம்பி கொடுத்துட்டாங்க, எங்க அக்கா கொடுத்துட்டாங்க, அவ்வளவு நகை வச்சிருந்தாங்க எங்க அம்மா, எனக்கு தெரியல, என் பிள்ளைகள் கொடுத்துட்டாங்க, என் தங்கச்சி கொடுத்துட்டாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி 1000 காரணம் சொல்லுங்க. இது சபையில் ஏறாது. ஏன்னா உயிர் கொடுத்து உங்களுக்கு உயிர் கொடுத்து இந்த உருவத்தை கொடுத்து இந்த பூமியில உங்களை நடமாட விட்டதே மாதா பிதா என்று சொல்லக்கூடிய அந்த தாய் தந்தை. யார் ஒருவர் கரெக்டா அவங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி அதை அப்படியே மறந்துட்டு அந்த நேரத்துல அவங்க கடமை செய்யறாங்களோ அவங்க வம்சம் வாழையடி வாழையா வளர்ந்துகிட்டே இருக்கும். அனுபவத்தில் கண்ட உண்மை கூட என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயமும் இதுதான். சரி, அப்ப இந்த மாதிரி ஒரு அமைப்புல நம்ம ஜாதகத்துல 9ஆம் இடம் பித்திரு தோஷமாகவே மாறி போச்சு அப்படின்னா தந்தைக்கு நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஈமக்கடன் செய்யறதுக்கு உண்டான சூழலை இந்த கிரகங்கள் உங்களுக்கு அனுமதிக்காது.
அது நீங்க அப்படி சொல்றதெல்லாம் அப்படி ஒண்ணும் வாய்ப்பில்ல. நாங்க அந்த மாரி செஞ்சுட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, உங்களுடைய அந்த 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாக்கியஸ்தானம், அது தந்தை ஸ்தானம், பித்ரு ஸ்தானம். அதே சமயத்துல உங்களுடைய தாத்தா அப்பா வழி அப்பாவுடைய அப்பா இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அது தாத்தா ஸ்தானம். உங்களுக்கு மட்டும் இந்த அமைப்பு வேலை செய்யும் அப்படிங்கிறது இல்ல. தந்தையே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தாத்தாவுக்கு செய்யக்கூடிய இந்த ஈமக்கடனை செய்யாம விட்டிருப்பார். அதன் அமைப்பு உங்களுக்கு தோஷமாக மாறும். இல்லையே என் கண்ணுக்கு எதிரே எங்க தாத்தா இருக்கிறாரு. அந்த மாரி அந்த மாரி ஒண்ணு அப்படி தெரியலையே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, உங்களுடைய தாத்தாவ கூப்பிட்டு கேளுங்க. தாத்தா, உங்களுடைய அப்பாவுக்கு நீங்க இறந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு மொட்டை போட்டீங்களா? அவங்களுக்கு கொல்லி வச்சீங்களான்னு கேளுங்க. அவங்க இல்லடா, என்ன வந்து அப்படி பேசிட்டாங்க, தூக்கி தூர வீசிட்டாங்க. அதனால நான் அந்த கொல்லி வைக்காம விட்டுட்டு வந்துட்டேன். அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்கள் ஜாதகத்தில் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அப்பா மூலமாக உங்கள் ஜாதகத்துல அப்பா தோஷமாக, ஏன்னா அது அப்பா செஞ்சிருக்கணும். தாத்தா செய்யாம விட்டுட்டாரு. தாத்தா சொத்து பேரனுக்கு. பேரன் செஞ்சிருக்கணும்ல. அப்பாவும் செய்யாம விட்டிருப்பார். அதன் விளைவு அப்பாவுக்கு பிறந்த DNA என்று சொல்லக்கூடிய உங்கள் உறவில் அது தோஷமாக நிற்கும். சரி, இந்த தோஷமா நிக்கிற இந்த இந்த ஸ்தானம் உங்களுக்கு வந்து என்னென்ன பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அது பாக்கியஸ்தானம். இந்த ஜென்மத்துல நீங்க என்ன அடையணும்னு இந்த பிரம்ம தலையில எழுதி உங்களுக்கு அனுப்பியிருக்கிறாரோ, அது எல்லாமே உங்களுக்கு முழுமையா அடையணும்னா அந்த ஸ்தானம் வேலை செய்யணும். அந்த ஸ்தானாதிபதி வேலை செஞ்சா தான் நீங்க அவத்தையும் சாதிக்க முடியும். அப்போ அதுவே தோஷமா இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதை கழிக்க தான் நீங்க சாதிக்க முடியும். அந்த ஸ்தானம் வந்து உங்களுக்கு 9ஆம் இடமாக வேலை செய்யக்கூடிய அதே ஸ்தானம் உங்களுடைய குழந்தைகளுக்கு அது குழந்தையாக வேலை செய்யும். அதாவது உங்கள் வம்சத்தை அது விருத்தி பண்ணி கொடுக்கும். அதாவது உங்களுக்கு பேரனோ பேத்தியோ உடனே கிடைக்கணும் அப்படின்னா அந்த ஸ்தானம் வேலை செய்யணும். கல்யாணம் முடிஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டோம், நம்ம பிள்ளைகளுக்கு வந்து குழந்தை பாக்கியமே இல்லையேன்னு தடுமாறுறீங்களே, இங்கே பித்திரு தோஷம் வேலை செய்து கொண்டே இருக்கும். அப்ப அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும். எனக்கு எல்லா பேரன் பேத்தி எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனா கண்ணு கெட்டாத தூரத்துல வெளிநாட்டுல இருக்கிறாங்க. அவங்கள பார்க்க கூட முடியல. எல்லாரும் பக்கத்துல இருக்கிறாங்க. சோத்துக்கு தாளம் போடுறாங்க. அவங்க வாழ்க்கையும் சரியில்லை. இப்ப நிம்மதி இல்லாம இருக்குன்னு சொல்றீங்களே, அங்கே பித்திரு தோஷம் வேலை செஞ்சு கொண்டே இருக்கும். அந்த தோஷத்தை நீங்க சரியா நிவர்த்தி செஞ்சா மட்டும்தான் இந்த ஜென்மத்துல நீங்க என்னென்ன அடைய நினைக்கிறீங்களோ அதை அடைய முடியும். சரி, எப்படி அதை நீங்க வந்து நிவர்த்தி செய்யலாம்? ஏன்னா தந்தைக்கு ஈமக்கடன் அப்படிங்கிறது வாழ்க்கையில உடனே தான் செய்ய முடியும். சரிங்களா? தாத்தா செஞ்சிருந்தாலும் அதே அமைப்பு தான். தாத்தாவுடைய தாத்தா செஞ்சிருந்தாலும் அதே அமைப்பு தான். அப்ப எப்படித்தான்ப்பா இது செய்யறது? நல்லா தெளிவா புரிஞ்சுக்குங்க. ஒரே பரிகாரம் என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயத்தை தெளிவா கொடுத்துட்றேன். வளவளன்னு பேசல, ஷார்ட்டா முடிச்சிடுறேன். சரிங்களா? 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம். நீங்கள் இஷ்டப்பட்டு வழிபாடு செய்யக்கூடிய என் அன்னை முத்தாரம்மன், காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, சமயபுரம் மாரியம்மன், இப்படி எண்ணற்ற தெய்வங்கள், எல்லா தெய்வத்தையும் எடுத்துக்குங்க. ஏதோ ஒரு தெய்வத்தை கெட்டியா பிடிச்சிட்டு இருப்பீங்கல்ல, அந்த தெய்வத்திற்கு சரியாக வருஷத்துல ஒரு தடவை போய் நீங்கள் வந்து உங்களுடைய தந்தை இல்லை அப்படின்னாச்சுன்னா, தந்தைக்கு செய்யாம விட்டுட்டீங்க அப்படின்னா, தந்தை இறந்த திதி அல்லது அது திதி தெரியல அப்படின்னா, தந்தை இறந்த கிழமை நாள்ல போய் உங்களுடைய முடியை காணிக்கையாக இஷ்ட தெய்வம் கோயில போய் கொடுத்துட்டு வந்துகிட்டே இருங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாக்கியம், 9ஆம் இடம் அப்படிங்கிறது இஷ்ட தெய்வம். அந்த தெய்வத்தின் காலடியில தான் உங்கள் அப்பா இருப்பார். நீங்கள் போய் அந்த முடியை அந்த கோவில்ல இறக்கி போடும் பொழுது, காணிக்கையாக கொடுக்கும் பொழுது, உங்களுடைய தோஷத்தை இந்த இஷ்ட தெய்வத்தின் வழியாக பித்திரு தோஷத்தை உங்கள் தந்தையின் மூலமாக நீங்கள் நிவர்த்தி செய்ய முடியும். சத்தியமா முடியும். செஞ்சு பாருங்க, ஜெயிக்கலாம். என் அன்னை கொடுத்த விஷயம் இதுதான். சரி, தந்தை இருக்கிறாங்க. தாத்தா சம்பந்தப்பட்ட அவங்க தாத்தா அப்பாவோட விசாரிச்ச வகையில் எங்க அப்பா வந்து தாத்தா கோபத்துல வந்தாரு, செய்யாம விட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நாங்க என்ன பண்றது அப்படிங்கிற அன்பர்களுக்கு கரெக்டா தாத்தா இறந்த தேதி, திதி, நாள் ஏதாவது ஒண்ணு தெரியுமான்னு பாருங்க. தெரிஞ்சதுன்னா அந்த நாள்ல போய் நீங்க போய் தாத்தாவுக்காக, எங்க அப்பா வந்து தாத்தாவுக்கு விட்டுட்டு வந்த கடன் நான் செலுத்துறேன் ஆண்டவா, என் வாழ்க்கை நல்லா வைன்னு சொல்லி வேண்டி முட்டை போடுங்க. வாழ்க்கையை ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். நல்லா செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒவ்வொரு ஊர்களில் வந்து ஒவ்வொரு ஐதீகங்கள் இருக்கும்.
சில ஊர்களில் வந்து தந்தை இப்போ தென் மாவட்டம் என்று சொல்லக்கூடிய திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் எடுத்தாச்சுன்னா தந்தை என்று சொல்லக்கூடிய உறவு மரணம் ஆயிட்டாங்க அப்படின்னாச்சுன்னா ஆண் குழந்தைகள் எத்தனை குழந்தை இருந்தாலும் அவங்க முடிக்காணிக்க மொட்டை போட்டே ஆகணும். ஆனால் நல்லா செக் பண்ணி பாருங்க. நான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மாவட்டம், சேலம் மாவட்டம், சேலம், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல் இந்த சுற்றளவுக்குள்ள இருந்து எனக்கு வரக்கூடிய ஜாதக அமைப்புகளை வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த மாதிரி இந்த ஊர்களில் உள்ள அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா தாய்க்கு தலைமகன், தந்தைக்கு இளைமகன் அப்படின்னு சொல்லி தான் முடிக்காணிக்க மொட்டை போடுறாங்க. அந்த தந்தைக்கு செய்யக்கூடிய ஈமக்கடன் செய்யறாங்க. ஒரு தந்தைக்கு 4 குழந்தை பிறக்குது. தந்தைக்கு 4 குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு வந்து ஒரு குழந்தை மட்டும் மொட்டை போட்டு ஈமக்கடன் செஞ்சுட்டு மீதி 3 குழந்தைகள் செய்யாம விடுறதின் விளைவு என்ன ஆகும்னா, அந்த தந்தைக்கு எந்த குழந்தை கரெக்டா முடிக்காணிக்க கொடுத்து ஈமக்கடனை கரெக்டா செஞ்சாங்களோ அந்த குழந்தையோட வம்சம் அப்படிங்கிறது வளர்ந்துகிட்டே இருக்கும். இந்த 3 குழந்தைகளை வந்து இந்த ஊர் ஐதீகப்படி நம்ம மொட்டை போட்டு ஈமக்கடன் செய்யாம விட்டு சும்மா சிம்பிளா மீசை மட்டும் எடுத்துட்டு நம்ம விட்டுறோம்ல, இந்த குழந்தைகள் என்னாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வம்சத்துல வந்து குழந்தை பாக்கிய தடை, தாமதங்கள், பிரச்சனை அப்படிங்கிறத எண்ணற்ற ஜாதகம் நான் பார்த்துருக்கிறேன். இதை வச்சுதான் நான் யோசிக்கும் போது என் அன்னை எனக்கு கொடுத்த உத்தரவு இதுதான். சரி, 4 பேர் இருக்கிறாங்க. தந்தைக்கு இளைய மகன், தாய்க்கு தலைமகன் இப்படி எடுக்கிறாங்க. 2 பிள்ளைகள் தாய் தந்தைக்கு செய்யக்கூடியதை ஏதோ அரையும் குறையமா செஞ்சுட்டாங்கன்னு வைங்க, ஒவ்வொரு ஊர் ஐதீகப்படி. இடையில உள்ள 2 குழந்தையும் அதே தாய் தந்தைக்கு பிறந்தது தானே, அந்த குழந்தைகளுக்கு அந்த பாக்கியம் இல்லை அப்படிங்கும் போது அங்கே அது தோஷமாக வேலை செய்யும். நான் கண்டது. ஏன்னா எல்லா குழந்தையும் தாய் தப்பனுக்கு பிறந்தது. அப்ப எல்லா குழந்தைகளுக்கும் அந்த ஈமக்கடன் செய்யறதுக்குண்டான பங்கை கொடுக்க வேண்டும். சரி, ஒவ்வொரு ஊர்களில் இருக்க ஐதீகப்படி நம்ம செய்யாம விட்டுட்டோம், இதோட சூழல் முடிஞ்சு போச்சு, என்ன செய்யலாம்? தந்தை என்னைக்கு இறந்தாங்களோ அந்த தேதி அல்லது அந்த திதி அல்லது அந்த கிழமை கரெக்டாக தேர்ந்தெடுத்துக்குங்க. அந்த கிழமை, அந்த திதி, அந்த நாள் வரும் நாளில் போய் ஆண்களா இருந்தா மாசம் மாசம் போய் முடி கட் பண்ணுவீங்கல்ல, அந்த நாள்ல உங்க முடியை அலங்காரமா கட் பண்ணிக்கிட்டே இருங்க. இது எப்படி? 9ஆம் இடங்கிறது இது பிரபஞ்சம். சரிங்களா? பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சலூன் கடையில் போய் நீங்க முடியை கட் பண்றீங்க. உங்க தந்தை இறந்த நாள், தந்தை இறந்த திதி, தந்தை இறந்த கிழமை கணக்கு பண்ணி ஏதோ ஒரு நாளை தேர்ந்தெடுத்து மாசம் மாசம் நீங்க போய் முடியை கட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒரு வருஷத்துக்கு 12 தடவை நீங்க வந்து உங்களுடைய தந்தைக்கு திதி கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. அதாவது உங்க கர்மாவை கழிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. சரி, கோவில போய் மொட்டை போடணும்னு நினைக்கிறேன். உங்கள் தந்தைக்கு இறந்த நாள், திதி, கிழமை வரும் நாள்ல போய் உங்க இஷ்டப்பட்ட தெய்வம் கோயிலுக்கு போய் ஒரு மொட்டையை போடுங்க. எப்பேற்பட்ட கர்மாவா இருந்தாலும் அந்த தோஷம் நிவர்த்தி பண்ணிக்கிட்டே இருக்கும். வாழ்நாள்ல செய்யக்கூடிய வாழ்வியல் பரிகாரம் அப்படிங்கிறது தந்தை இறந்த நாள், இறந்த தேதி, இறந்த திதி, தேதி இதை மட்டும் கரெக்டா வச்சுட்டு 20 இறந்துட்டாங்களா, 20 அடுத்த மாசம் 20 மொட்டை முடிகாணிக்க கட்டிங் பண்றது, அதுக்கு அடுத்த மாசம் 20 இப்படி இல்லை வேலைக்கிழமையா அப்படி ஒவ்வொரு கிழமை எதை கரெக்டாக கையில் பிடிக்கணும் அதை கரெக்டாக கையில் பிடிச்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. வாழ்நாள் முழுவதும் செய்யுங்க. இதுதான் உங்களுக்கு பரிகாரம். ஏன்னு கேட்டீங்கன்னா வாழ்க்கையில் நீங்க ஒரு தடவை செஞ்சிருந்தீங்கன்னா அந்த தோஷம் அதோட அடிபட்டு போயிருக்கும். செய்யாம விட்டதின் விளைவு நல்லா புரிஞ்சுக்கங்க. செய்யாம விட்டதின் விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் வாழ்நாள் முழுவதும் அதே தேதி, அதே நாள், அதே மாசம் கணக்கு பண்ணி, அதே வாரம் கணக்கு பண்ணி நீங்க போய் கரெக்டா போய் சலுங்கடையில் உங்க முடியை நீங்க அலங்காரமாக நீங்க வெட்ட கீழே விழுற அந்த முடி எல்லாமே இந்த பிரபஞ்சத்துல காத்தோட காத்தாக உங்கள் தந்தைக்கு செய்யக்கூடிய வாழ்வியல் பரிகாரமாக இது மாறிக்கிட்டே இருக்கும். இப்படி செய்யும்போது என்ன ஆகுன்னா, தோஷங்கள் படிப்படியா விலக ஆரம்பிக்கும். தோஷங்கள் விலக ஆரம்பிக்கும் போது நல்ல விஷயம் உள்ள வந்துகிட்டே இருக்கும். இதுலயே நீங்க புரிஞ்சுக்கலாம். சரி, இது ஆண்களுக்கு. சரி, பெண்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னாச்சுன்னா, பெண்களுக்கு வந்து முடி காணிக்க கொடுக்குற இந்த அமைப்பு அப்படிங்கிறது ஐதீகப்படி கிடையாது. ஆனால் நீங்களும் இதே தேதி இப்போ பியூட்டி பார்லர்ல போய் நீங்க அழகு பண்ண போறீங்கல்ல, அந்த மாதிரி நாட்களா இருந்தாலும் சரி, சில பேர் வீட்டிலேயே முடியை வந்து கட் பண்ணி அதை அழகுபடுத்துற அந்த அமைப்பு உண்டு. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழல் வருது அப்படின்னாச்சுன்னா, வருஷத்துல ஒரு தடவையோ 2 தடவையோ உங்களுடைய தந்தை என்று சொல்லக்கூடிய அவங்க இறந்த நாள், திதி, தேதி கணக்கு பண்ணி அந்த நாள்ல அந்த முடியை கட் பண்ணி அதை அப்படியே ஓரமா வச்சுட்டு, எப்போ நீங்க இஷ்டப்பட்டு வழிபாடு செய்யக்கூடிய கோவிலுக்கு நீங்க போவீங்கல்ல, அங்கே போகும்போது அந்த கோவில கொண்டு போய் அந்த முடியை போட்டுருங்க. வேலை முடிச்சு, உங்கள் பரிகாரம் சக்சஸ். சரி, அந்த மாதிரி நாள், தேதி, திதி எதுவுமே எனக்கு தெரியல, என்ன பண்றது? வருஷம் ஒரு தடவை இஷ்டப்பட்டு வழிபாடு செய்யக்கூடிய ஏதோ ஒரு தெய்வனை
திருச்செந்தூர் முருகனா இருந்தாலும், முருகப்பெருமானா இருந்தாலும், ஆண் தெய்வம் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான், சிவன் இந்த தெய்வங்களா இருந்தாலும் சரி, பெண் தெய்வம் அம்சத்தில் வரக்கூடிய காளியம்மன், மாரியம்மன், முத்தாரம்மன், சமயபுரம் மாரியம்மன், இப்படி எண்ணற்ற தெய்வங்கள் இருக்குல்ல. ஏதோ ஒரு தெய்வத்தை கெட்டியா பிடிச்சி தந்தைக்கு செய்யறதா நினைச்சு நீங்க அந்த முடிய காணிக்க கொடுக்க கொடுக்க உங்களுடைய தோஷம் அடியோடு நிவர்த்தி ஆகும். இந்த தோஷம் நிவர்த்தி ஆயிட்டு அப்படின்னாலே உங்களுடைய குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்றால், நீங்கள் எப்போ போய் முடி கொடுத்துட்டு வர்றீங்களோ, இதை செஞ்சுட்டு இருக்கீங்களோ, ஆட்டோமேட்டிக்கா அவங்க குழந்தை பாக்கியம் உருவாகிட்டே இருக்கும். அதாவது உங்களுக்கு பேரனோ பேத்தியோ உங்களுக்கு கருமா இல்லாத, நல்லா புரிஞ்சுக்கங்க, இதான் இதுல முக்கியம். நீங்க இந்த கர்மா என்று சொல்லக்கூடிய இந்த கர்ம கடனை, இந்த தோஷத்தை இங்கேயே இந்த ஜென்மத்தில் நிவர்த்தி செய்யும் பொழுது இன்னொரு தலைமுறை என்று சொல்லக்கூடிய உங்களுடைய பேரனுக்கோ பேத்திக்கோ வந்து பாத்தீங்கன்னா இந்த தோஷம் அப்படிங்கிறது சத்தியமா இருக்காது. இந்த விஷயத்த நீங்க கரெக்டா செஞ்சுட்டு வந்துட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை அப்படிங்கிற பேரனோ பேத்தியோ பிறக்கிறாங்கன்னா அவங்க ஜாதகத்தை அப்படியே எடுத்து பாருங்க. அங்கே 9ஆம் இடம் அழகாக தோஷம் இல்லாம பாக்கியஸ்தானம் வலுவாகி, பாக்கியாதிபதி வலுவாகி, உங்களுக்கு உங்க பேரன் பிறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, பேரனோ பேத்தியோ பிறந்ததுக்கு அப்புறம் உங்க வம்சம் விருத்தியாகிறதுக்கு உண்டான அமைப்புல வந்து கிரகங்கள் வந்து தோஷம் இல்லாமல் இருக்கும். இந்த தோஷம் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் புரட்டி போட்டுக்கிறோம். ஏன்னா உங்கள் வம்சத்தை விருத்தி பண்ணணும். உங்களுக்கு அது 9ஆம் இடம், குழந்தைகளுக்கு பாக்கியஸ்தானம், உங்களுடைய மருமகன் உங்களுடைய பேரை பேத்தி குறிக்கிறதுக்கு உண்டான ஸ்தானம். வம்சம் விருத்தி ஆகணும்ல, அதான இந்த பிறப்பின் அம்சம். நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு புண்ணியங்களை சேர்த்து வைங்க. அதே சமயத்துல கர்மாவை சேர்த்து வச்சிடாதுங்க. அப்போ உங்கள் ஜாதகப்படி என்ன தோஷம் இருக்கோ அந்த தோஷத்தை நீங்க நிவர்த்தி செஞ்சுட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜென்மம் அழியறதுக்குள்ள என்ன பாக்கியம் கிடைக்கணுமோ அது கிடைக்கும். அதே சமயத்துல உங்கள் குழந்தைகளுக்கு இந்த ஜென்மத்துல என்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கணுமோ, என்னென்ன பாக்கியங்கள் கிடைக்கணுமோ அதுவும் குழந்தைகளுக்கு கிடைக்கும். அதே சமயத்துல சொத்து சுகங்கள் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த ஜென்மத்தில் நீங்க சேர்த்து வைக்காட்டி கூட உங்களுடைய பேரன் பேத்தி என்று சொல்லக்கூடிய அந்த உறவுகளுக்கு நீங்கள் புண்ணியத்தை சேர்த்து வச்சுட்டு போனீங்கன்னா அவங்க அந்த காலகட்டங்களில் ராஜா மாதிரி வாழ்வாங்க. சத்தியமான உண்மை. எப்படி உங்களுடைய அப்பாவுக்கு அப்பா என்று சொல்லக்கூடிய உறவு, தாய் தந்தைக்கு கடைசி கடன் என்று சொல்லக்கூடிய ஈம கடன் செய்யாம விட்டதின் விளைவாக இன்னைக்கு அவங்க வந்து நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோமோ, இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பேரன் பேத்தி குழந்தைகளுக்கும் பேரன் பேத்திகளுக்கும் விட்டுறாதுங்க. இந்த பித்திரு தோஷத்தை உங்கள் தலைமுறையோட நீங்கள் கழிக்கிறதுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். எனக்கு எதுவுமே தெரியலப்பா, தாத்தா இறந்ததும் தெரியாது, அப்பா இறந்ததும் தெரியாது, நான் எனக்கு எதுவுமே தெரியாமல் தத்தளிச்சுட்டு இருக்கிறேன், என்ன பண்றது? வருஷம் ஒரு தடவை இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தெய்வத்திற்கு சரிங்களா மொட்டை போட்டுக்கிட்டே இருங்க, வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா உங்க கர்மா கழிஞ்சுக்கிட்டே இருக்கும். சரி, பெண்களுக்கு என்ன பண்ணலாம்? தலை முடியை நீங்க சீவும் போது பாத்தீங்கன்னா டெய்லி 4 நாள் முடி அத்தை வந்துகிட்டே இருக்கும். அந்த முடியை பூது அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டே இருங்க. ஒரு 6 மாசம் கழிச்சு நீங்க இஷ்டப்பட்ட தெய்வம் கோவிலுக்கு போவீங்கல்ல, கோவிலுக்கு போகும்போது அங்கே போய் அந்த இறைவனுக்கு பூமுடி கொடுத்துட்டு அந்த முடியோட இங்க இருந்து அத்தத்து புடுங்கி வந்த முடி சேர்த்து கொண்டு போறீங்களா, அதோடு சேர்ந்து கலந்து அங்கே போட்டு வந்துடுங்க. ஏன்னா நீங்கள் 2 முடியா தினசரி உங்க தந்தைக்கோ தாய்க்கோ உங்களுடைய தாத்தா பாட்டி உறவுகளுக்கோ பித்திரு தோஷத்தை நீங்க அவங்க விட்ட தோஷத்தை நீங்க நிவர்த்தி செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. பிரபஞ்சம் உங்ககிட்ட இருந்து சீப்பு மூலமாகவோ ஏதோ ஒரு ரூபத்துல புடுங்கி எடுத்துக்கிட்டே இருக்குதுன்னு வைங்க. இதை அப்படியே சேர்த்து வச்சு இறைவன் சன்னிதானத்துல பூமுடி கொடுக்கும்போது கொண்டு போட்டுட்டு பூமுடி அங்க போடும்போது அத்தா தினசரி வந்த முடியும் கொண்டு வந்து போட்டுட்டேன், இப்பொழுது முடியும் கொடுக்குறேன், என் கர்மாவை கழிச்சு ஒன்று வேண்டி வழங்கிட்டு வந்துகிட்டே இருங்க. எப்பேற்பட்ட தோஷமா இருந்தால் நிவர்த்தி ஆகி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல கணவன் சம்பந்தப்பட்ட உறவு, குழந்தை பாக்கியங்கள், உங்களுக்கு என்ன பாக்கியங்கள் கிடைக்கணுமோ அது அனைத்தையும் இந்த இறைவன் இந்த பிரபஞ்சம் வழியாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான். பித்ரு தோஷம் நிவர்த்தி ஆகும்போது என்ன ஆகுன்னா இறைவன் ஆசியும் கிடைக்கும், உங்களுடைய தந்தை என்று சொல்லக்கூடிய அவங்க ஆசையும் கிடைக்கும், தாத்தா பாட்டி என்று சொல்லக்கூடிய முன்னோர்கள் ஆசையும் கிடைக்கும். சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், நான் வருஷம் போய் தாத்தா பாட்டி எல்லாருக்கும் நாங்க வந்து திதி கொடுத்துதானப்பா இருக்கிறோம். அது வேற டிபார்ட்மெண்ட். திதி கொடுக்கிறது வேற. நான் சொல்றது ஈம கடனுக்கு உண்டான விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறேன். சரிங்களா? ஏன்னா நீங்க வருஷத்துல ஒரு தடவை போய் தண்ணி கொடுத்து அவங்களுக்கு மந்திரங்கள் கொடுத்து சாப்பாடு உணவு கொடுக்குறீங்க, அது பசியாத்துறீங்க. கருமா நான் சொல்றது. இவங்க விட்ட கடனை நீங்க தான் அடைக்கணும். இந்த பித்திரு கடனை இப்படி நீங்க அடைச்சி பாருங்க, ஒரு வருஷம் தொடர்ச்சியா செஞ்சு பாருங்க, வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம்.
உங்களுடைய வாழ்க்கையில எண்ணற்ற பிரச்சனைகள் எது வந்தாலும் சரி, அது வரக்கூடிய பிரச்சனைகள் வரும். அப்படியே விலகி போயிட்டே இருக்கும். உங்களுக்கே அதிசயமா இருக்கும். என்னடா வாழ்க்கை பெரிய மாற்றமா இருக்கே அப்படின்ட்டு. ஒரு தடவைக்கு 2 தடவை செய்யும்போதே மாற ஆரம்பிக்கும். ஆனா நீங்க வந்து கரெக்ட்டா மாசம் மாசம் நீங்க கழிச்சுக்கிட்டே வந்தா என்ன ஆகும்? வாழ்க்கையில நீங்க என்ன என்ன ஆசைப்பட்டீங்களோ, அது அனைத்துமே வந்து போராட்டம் இல்லாமல் தேடி வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? இது எல்லாமே என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம் இதுதான். செஞ்சு பாருங்க, வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். நாளைக்கு வீடியோல வந்து 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் மாத்திரு ஸ்தானம், தாய் ஸ்தானம். தாய் ஸ்தானம் தோஷமா இருக்கும் அன்பர்களுக்கு என்னென்ன பரிகாரம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோல கொடுக்குறேன். சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. சரிங்களா? எல்லோருக்கும் என் அன்னை முத்தாரம்மன் அருள் பரிபூரணமா கிடைக்கட்டும். நன்றி. வணக்கம்.